பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் எடுத்துருக்கோம். ஸ்டாக் நான் நேற்றே வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி எடுத்துருக்கோம். என்ன ஒரு கட்டப்பையில் வந்திருக்கு அப்படின்னா, அது வந்து பாக்ஸில் தான் வந்துச்சு. ஆனால் பக்கத்தில் உள்ள பாக்ஸ் வந்து ஏதோ ஒன்று லீக் ஆகி நம்ம பாக்ஸ் மேலே பட்டு பாக்ஸே வந்து ஈரமாகி கொஞ்சமாக பிஞ்சிருச்சான். அதனால் வந்து கட்டப்பையில் தான் எல்லா மீனையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தேவகோட்டை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டம்போ ஏர் ஃபீமேல் பீட்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிட்ட வந்து இறந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெயிலுக்கு தாங்கலையா என்னன்னு தெரில, பாதிக்கிட்ட இறந்துருச்சு. கொஞ்சம் தான் வந்து மிதந்துக்கிட்டே இருக்குது. தண்ணியே வந்து ரொம்ப கலங்கலாகிடுச்சு. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து இறந்து போயிடுச்சு. கொத்தா வந்து இந்த மூலையில் வந்து இறந்து கிடக்கு. கிளியராக தெரியலை. ஸோ நான் தனியாக வச்சுக்கிறேன். இதை ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ அங்கேருந்து வெயிலில் வரனால அது வந்து அந்தளவுக்கு தாக்கு பிடிக்க மாட்டுது. சில மீன் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கப்பி இருக்குது. ஸோ இதில் டம்போ ஏர் இருக்குதுனால டம்போ ஏரை காணோம். ஸோ கப்பி இருக்குது, மிக்சடு தான். ஆனால் வந்து எல்லாமே சேர்த்து போட்டிருக்கு. அந்த பிளாக் கலர்லாம் ஒரு வெரைட்டி. இது கலர் கரெக்டாக தெரிய மாட்டேது எனக்கு. ஸோ எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி. ஏன்னா அதெல்லாம் மொத்தமாக தூக்கி போட்டிருக்கு. வராது புளி வருமா, பயங்கர வெயிட்டாக இருக்குது. அதில் தண்ணியில் இல்லையா, தனியாக போட்டுரு. இது தனியாக போட்டுருக்கு, அந்த கப்பியோடு சேர்த்து போட்டுறானா? தனியாக இடம் இல்லையா? இந்த இதில் போடலாம்ல, நெக்ஸ்ட்டு பீட்டா, மேல் பீட்டா. மேல் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே பார்த்தேன் எடுக்கும்போது. செம்ம ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இந்த பாருங்கள், எல்லோ கலர் வந்திருக்கு, ப்ளூ கலரு, இந்த பிளாக் கலர் லைட்டாக கொஞ்சம் ஒயிட் இருக்குது வால் ஓரத்தில். ஸோ இருங்க, அதை மட்டும் தனியாக பிரித்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். போன வாட்டி வாங்கின மேல் பீட்டாவில் வந்து வாங்கினோடனே வந்து ஒரு 3 நாள்லேயே முடிஞ்சிச்சு. எல்லா மேலும் மொத்தம் வந்து ஒரு 7 எத்தனை வாங்கினோம். ஸோ எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட கடைசியாக ஒன்று தான் இருந்துச்சு. அந்த ஒன்றுமே வந்து நம்ம ஸோ இதில் இருக்குது. அது மட்டும் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு அந்த மீன் மாதிரி ரொம்ப பயங்கரமாக இல்லை. ஸோ மித்த மீன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எல்லாம் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்கர் எடுத்திருக்கோம். ஸோ ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா வந்து 4 இருக்குது. கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு தெரில. முதல்ல நம்ம ஆஸ்கர் வாங்கியிருக்கோம். நான் ஆஸ்கர் வளர்த்தது கூட இல்லை. ஸோ தண்ணி கலங்கலாயிருச்சு. திரும்ப டக்குன்னு மாற்றணும். மாலி இருக்குது. ஸோ இதில் ஒரு 50 மாலிக்கிட்ட வாங்கியிருக்கோம். 3 கலருமே சேர்த்துருக்கு. ஒயிட்டு, பிளாக் அதிகமாக இருக்குது, ஆரஞ்சு. தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டு ஆகலை, அதை தூக்க முடியல ஒரு கையாலனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு மாலி மட்டும் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். எப்பா தண்ணி வந்து நிறையா இருக்கும், தூக்க முடியல நாளை ஒரு கையை வச்சு. ஏஞ்சலு ஒயிட் கலர் ஏஞ்சல். இது வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கான். ஸோ ப்ரீடிங் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து கடையில் இருக்கமான்னு தெரியல, நான் வீட்டுக்கு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவேன். ஸோ இதை மட்டும் தனியாக வச்சுக்குவோம். ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. எதுக்குமே எதுவும் ஆகலை. ஆனால் இது கொஞ்சம் ரேட்டு கூட. இது வரைக்கும் வாங்கின ஏஞ்சலை விட இது கொஞ்சம் ரேட்டு கூட. ஆனால் இது என்னோடய டைப்பு தெரில. ஆனால் மிக்சடு ஏஞ்சல்னு அப்படின்னு போட்டுருந்துச்சு. என்ன டைப்புன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இவ்வளோதான் மீன். இதை மட்டும் நான் கடைசியாக காமிக்கிறேன். ஸோ நமக்கு டம்போ இயர் வந்து அது டம்போ இயரான்னு தெரில. ஆனால் வந்து எந்த இதுலேயுமே வந்து இயர் குவாலிட்டி இல்லை. ஸோ அந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இயரில் வந்து ப்ளூ கலர் இல்லை. ஸோ ஆனால் வந்து கப்பி கலர் வந்து நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டி இந்த பிளாக் கலர்லாம் வந்து ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. ஸோ ஃபயர் பிளாக் அந்த மாதிரிலாம் இருக்குது அதில்.
ஆஸ்கர் பெருசாகவே இருக்குது ஆஸ்கர். இப்போ வந்து மேல் பீட்டாவில் நான் காமிக்கிறேன். மொத்தம் வந்து 8 இருக்குது. ஸோ 8 வந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு. எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெக்கையெல்லாம் வந்து செம்ம ஃபுல் மூன் தான். ஃபுல் மூணுன்னா டெக்னிக்கலாக வந்து ஃபுல் மூணு. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையும் ஃபுல் மூணுன்னு ஒன்று இல்லையா. ஃபுல் மூணுனா நிலா மாதிரில இருக்கும். ஆனால் வந்து நம்ம தான் அப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ஃபுல் மூணு வச்சுக்கோம், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரு. ஸோ நம்ம 8க்குமே வந்து தனித்தனியாக தொட்டி வச்சுருக்காங்க சைடில் சின்ன சின்னதாக. 7 தொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 7 6 இருக்குது. அதெல்லாம் வந்து தனியாக போட்டுக்குவோம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு. நம்ம கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒயிட் கலரில் கேட்டிருந்தார். ஒயிட் கலரு தலையில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் லைட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஏஞ்சல் மாதிரி அழகாக இருக்குது பாருங்க. ஒயிட் கலர் கவரில் இருக்கனால ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல கேமராவில். ஆனால் எனக்கு செம்மையாக தெரியுது, நல்லாயிருக்கு. தொட்டியில் விட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாவும் கொஞ்சம் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரினே இருக்குது. இது அந்த எல்லோவை காட்டிலும் கொஞ்சம் அது வந்து ஃபுல்லாகவே எல்லோவாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் க்ரீனுலாம் வந்து அதோட உடம்புல தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி வந்து பீட்டா வந்து முன்னாடி வாங்கும்போது எப்போயுமே இந்த கலரில் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி. ஸோ முன்னாடி தனியாக தெரியுது பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரு மாதிரி நினச்சேன், ஆனால் பிளாக் கலர் இல்லை. இன்னொன்று பிளாக் கலர் அங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீனு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ரெட்டுமே இருக்குது சேர்ந்து. ஏதோ ஒரு மாதிரி மயில் மாதிரி இருக்குது, மயில் ரெக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது. இதெல்லாம் வந்து தொட்டியில் போட்டால் வந்து ஃப்ளார் பண்ணுதுகளா, அது எப்படி நிற்கிது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோவும் பிளாக்கும் சேர்ந்தது. உடம்புல பார்த்திங்கன்னா பிளாக் கலரு. இங்கே உள்ள ரெக்கையிலலாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோ கலரு ப்ளஸ்ஸு மேலே வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் அப்படியே இருக்குது அதோட ரெக்கையில். இன்னும் ஒன்று இருக்குது மிச்சம். அவரும் பார்த்திங்கன்னா வந்து அவர் தான் வந்து பிளாக் கலர். அவர் பிளாக் கலர். அவருக்கு மட்டும் மெடிசன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு மட்டும் தண்ணி வந்து ப்ளூ கலரில் தெரியுது. மித்த எதுக்குமே வந்து ப்ளூ கலரில் இல்லை. ஸோ அவர் மட்டும் ப்ளூ கலரில் இருக்கார். பிளாக் கலரு ரொம்ப பியூரான பிளாக்கு கிடையாது, லைட்டாக பிளாக்கு. அது பிளாக்கானே தெரில, பிளாக் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி சிமெண்ட் கலரு ஒயிட் கலர்லாம் ரெக்கையில் இருக்குது. ஸோ பியூர் பிளாக் கிடையாது. நம்ம வாங்கின 10 ஏஞ்சலையும் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேட்டே வந்து நான் வாங்கின ரேட்டே வந்து கூட. கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ லைட்டாக ஒயிட்டு பிளாக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஹோல்சேல் ரேட்டே கூடங்கிறனால ஸோ அதுதான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 4 சின்னோண்டு ஏஞ்சல் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதை வளர்த்து தான் ப்ரீடிங் பண்ணலாம். அந்தளவுக்கு அது ரொம்ப சின்ன குட்டிகள். ஸோ அதோட வந்து நம்ம விட போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால கொஞ்ச நாள் இதையும் வச்சு வளர்ப்போம். அப்படி ப்ரீடிங் பண்ணுற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா ப்ரீடிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10 வாங்கினோம், 10மே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கடைக்கு சேல்ஸுக்கு வைக்கலை. ஸோ இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும். ஸோ ஓகே, அப்படி தான்.